ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது யாரெல்லாம் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த 2 அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. 1 நவம்பர் 2025 இது அமலுக்கு வரப்போகுது. பயனுள்ள தகவல். ஸோ டைரெக்டாக என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தரப்பில் இருந்து இந்த ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. கீ ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு நாமினேஷன். அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நாமினி வந்து ஆட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய அமௌண்ட் வந்து நம்ம யாரை நாமினியாக போட்டிருக்கோமோ அவங்களுக்கு போய் சேரும். அதான் வந்து நாமினி. ஸோ இந்த நாமினி ஆட் பண்ணுறதுல புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. இந்த ரூல்ஸ் எப்போலேருந்து அமலுக்கு வருது அப்படின்னு பாருங்கள். எஃபெக்ட் ஃப்ரம் 1 நவம்பர் 2025 1 நவம்பர் 2025 இந்த நாமினி ஆட் பண்ணக்கூடிய அல்லது ஏற்கனவே நாமினி ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ரூல்ஸில் இந்த மாற்றம் வரப்போகுது. சரி, அப்படி என்ன தான் மாற்றுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மல்டிபிள் நாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர்ஸ் மே நாமினேட் அப் டு 4 persons எய்தர் சைமல்டேனியஸ்லி ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி thereby simplifying claim settlement for depositors and their nominees. அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மல்டிபிள் நாமினேஷன் வந்து கொடுத்துக்கலாம். மல்டிபிள் நாமினி அப்படின்னா 4 பேர் வந்து நாமினியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா அதில் 4 பேர் வந்து நாமினியாக ஆட் பண்ணிக்கலாம். மினிமம் ஒருத்தர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் 4 பேர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த நாமினி வந்து 2 ஆப்ஷனாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சைமல்டேனியஸ்லி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த நாமினி ஆட் பண்ணுறதுல 2 டைப் இருக்குங்க. இந்த சைமல்டேனியஸ்லி அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போது 4 பேரை நீங்கள் நாமினியாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ முதல் நாமினி நம்மளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா முதல் நாமினிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அமௌண்ட் போகணும். இப்போ உதாரணத்துக்கு 4 நாமினிக்கும் நீங்கள் வந்து 25% அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக வந்து 100%. 1 லட்ச ரூபா இருக்குன்னா 4 நாமினிக்கும் 25,000 அப்படி போய் சேர்ந்துடும். இது சைமல்டேனியஸ்லி அப்படிங்கிறது. இதுவே சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. அதில் 4 நாமினி வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க. அதில் 1 லட்ச ரூபா அமௌண்ட் இருக்குன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நம்மளுடைய அந்த 1 லட்ச ரூபா அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு நாமினிக்கு போகும். சப்போஸ் ஃபஸ்ட்டு நாமினி இறந்துட்டாங்க அப்படின்னா 2வது நாமினிக்கு போகும். 2வது நாமினி இறந்துட்டாங்க அப்படின்னா 3வது நாமினிக்கு போகும். ஸோ அந்த ஒட்டுமொத்த அமௌண்ட்டும் ஒரே நாமினிக்கு வந்து போய் சேரும். அதுதான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரி மல்டிபிள் நாமினேஷன்ஸ் அமல்படுத்துகிறாங்க 1 நவம்பர் 2025 அடுத்து நாமினேஷன் ஃபார் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ். Depositors may opt for either simultaneous or successive nominations. ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்களா, நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய நாமினி வந்து சைமல்டேனியஸாக இருக்கணுமா சக்ஸஸிவாக இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நாமினேஷன் ஃபார் ஆர்டிகல்ஸ் இன் சேஃப் கஸ்டடி அண்ட் சேஃப்டி லாக்கர்ஸ். ஃபார் சச் ஃபெசிலிட்டிஸ் ஒன்லி சக்ஸஸிவ் நாமினேஷன்ஸ் ஆர் பெர்மிட்டட். இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள். அதாவது சேஃப்டி லாக்கர், இப்போ நம்ம லாக்கரில் வந்து நகை வச்சுருக்கோம், இல்லை லாக்கரில் வேறு எதுனா ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த லாக்கர்ஸுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சக்ஸஸிவ் நாமினேஷன் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். சைமல்டேனியஸ் செலக்ட் பண்ண முடியாது. இப்போது லாக்கரில் நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்கீங்க. அந்த பொருளுக்கு ஒரு 4 நாமினி வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பொருள் ஃபஸ்ட்டு நாமினிக்கு தான் போய் சேரும். சப்போஸ் ஃபஸ்ட்டு நாமினிக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் 2வது நாமினிக்கு அந்த பொருள் போய் சேரும். ஸோ அந்த லாக்கரில் இருக்கிற பொருளை நீங்கள் 4 நாமினி ஆட் பண்ணியிருந்தாலும் 4 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுக்க மாட்டாங்க. ஒரே நபருக்கு தான் வந்து போய் சேரும் அப்படிங்கிறது தான். ஸோ இதன் மூலமாக ஒரு ஸ்மூத்தான டிரான்சிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைமல்டேனியஸ் நாமினேஷன் அப்படின்னா டெபாசிட்டர்ஸ் மே நாமினேட் அப் டு 4 person and specify the share or percentage of entitlement for each nominee ensuring that the total equals 100%. இதான் நம்ம சொன்னது. இது சக்ஸஸிவ் நாமினேஷன் அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் மெயின்டைனிங் டெபாசிட் articles in safe custody or lockers may specify up to 4 nominees where the next nominee becomes operative only upon the death of the nominee placed higher or ensuring continuity in settlement and clarity of succession. நம்ம சொன்னதான் சக்ஸஸிவ் நாமினேஷன்னா என்ன, சைமல்டேனியஸ் நாமினேஷன்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாக்கரு இந்த மாதிரி சேஃபான டாக்குமெண்ட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸிவ் நாமினி தான் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். சைமல்டேனியஸ் நாமினேஷன் ஒன்லி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ப்ளஸ் டெபாசிட். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் சைமல்டேனியஸ் நாமினேஷன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸ் எப்போலேருந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 நவம்பர் 2025 அமலுக்கு வரப்போகுது. இது முதல் அப்டேட். ஓகே, அடுத்ததாக
இதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் போய்ட்டு நீங்கள் கெசட் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ரெண்டாவதாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்டேட் ஏற்கனவே வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், இப்போது நிறைய பேர் வந்து நிறைய பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அப்படி அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த அக்கௌண்ட்டில் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடக்காமல் லாஸ்ட் 2 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 2 வருஷத்துலேருந்து 10 வருஷமாக எந்த ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்காமல் இருந்ததுன்னா 10 வருஷத்துக்கு மேலே பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்காமல் இருக்க அக்கௌண்ட்டை அந்த அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து டைரெக்டாக ஆர்பிஐ போய் சேர்ந்துடும். ஆர்பிஐயில் தனியாக ஒரு ஃபண்டு மாதிரி இருக்குது, எஜுகேஷன் ஃபண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் எதுனா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு இருக்குது, அதை நீங்கள் எதுவும் கிளைம் பண்ணல, உங்களுக்கு தெரியவும் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கிளைம் பண்ணாமல் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை செக் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. உத்கம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நம்ம ஃபேமிலியில் எதனா ஒரு நபர் வந்து நம்மளுக்கு தெரியாமல் நிறைய பேங்க் அக்கௌண்ட்டில் கூட அமௌண்ட் வச்சுருக்கலாம், திடீர்னு அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்து இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அமௌண்ட்டு, அதாவது அந்த நபர் அந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வச்சுருக்காரு இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டோட லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய நேமு, பாஸ்வேர்டு, கேப்சாலாம் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிரும். க்ரியேட் ஆனதுக்கப்புறமா இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிறதுல போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா இருக்கும், அந்த கேப்சாவையும் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். அடுத்ததாக நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பாருங்கள், இங்கே பாருங்கள் நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர், அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் பேர் கேட்கும். அதுக்கு என்னுடைய டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு அக்கௌண்ட்டும் இல்லை. 10 வருஷத்துக்கு மேலே டிரான்சாக்ஷன் எதுவுமே நடக்காமல் இருக்க எந்த அக்கௌண்ட்டும் கிடையாது. சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த மாதிரி இருக்குது, இல்லை உங்களோட டீட்டெயில்ஸ் யாராவது செக் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் பேர் வந்து வித்தியாசமாக கொடுத்துவாங்க. ஏன்னா அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. இனிஷியல் முன்னாடி கொடுத்துருப்பாங்க, ஒரு சில பேருக்கு இனிஷியல் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, ஒரு சில பேருக்கு இனிஷியல் எக்ஸ்பென்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து நேம் என்ட்ரு பண்ணிட்டு நேம் ஆஃப் த பேங்க்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் கொடுத்துடலாம். இதில் மொத்தமாக வந்து 30 பேங்க் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேங்க் எதுவும் தெரியல அப்படின்னா ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த நபர்னுடைய பேன் நம்பர், இதில் எதுனா ஒரு டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயில்ஸ் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா எதுனா ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இந்த சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் கிளைம் பண்ணாமல் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். அன்கிளைம்டு டெபாசிட் அமௌண்ட்டு, ஸோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது மூலமாக அந்த ஒரு டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணலாம். சப்போஸ் அவர் வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ் அப்படின்னா வாரிசு சர்டிஃபிகேட்டோ அந்த மாதிரி எதுனா ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ராவல் வந்து பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.